திமுகவுக்கு மாற்றாக ஏன் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது? அடிப்படை மாற்றம் குறித்து யாரும் சிந்திப்பதில்லை எனவும், திமுகவுக்கு மாற்றாக மற்றொரு கட்சி ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மட்டுமே அனைவரும் கருதுவதாக நிகழ்ச்சி ஒன்றில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். ஒரு கேள்வியை அவர் எழுப்பி ஒரு புதிய விவாதத்தை தொடங்கி வைக்க முயற்சித்தார். அது புதிய விவாதம் இல்லை, ஆனாலும் கூட அது விவாதிக்கப்படாமலே இருக்கிறது. அந்த சிந்தனை போக்கு என்பது இங்கே இன்னும் வலுப்பெறவில்லை. அடிப்படை மாற்றம் குறித்து யாரும் சிந்திப்பதில்லை. திமுகவுக்கு மாற்றாக ஏன் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்றுதான் கருதுகிறார்கள். அதற்கு திமுகவுக்கு எதிரான அரசியல் பேசப்படுகிறது. பாஜகவுக்கு மாற்றாக ஏன் இன்னொரு கட்சி வரக்கூடாது, அதற்கு பாஜகவுக்கு எதிரான அரசியல் பேசப்படுகிறது. அது கடைசியில் தனிநபர் அரசியலாக மாறிவிடுகிறது. திமுக எதிர்ப்பு அரசியல், திமுக தலைமை சார்ந்த குடும்ப எதிர்ப்பு அரசியல் என்று மாறிவிடுகிறது. ஆக வாதத்தின் திசைவழி போக்கு மாறிவிடுகிறது. அடிப்படை மாற்றம் குறித்து யாரும் இங்கே சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. ஆக அடிப்படை மாற்றம் குறித்து சிந்திக்கிற போது, பேசுகிற போது தத்துவத்தின் தேவை உணரப்படும். அதுவரையில் தத்துவத்தின் தேவை உணரப்படாது. கட்சி, தனிநபர் என்கிற அடிப்படையிலே இந்த விவாதங்கள் போய் கொண்டிருக்கின்றன. திமுக வேண்டாம், அது கட்சி எதிர்ப்பு. திமுக ஆட்சியில் இருந்தால் கலைஞர் குடும்பம் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது, அது தனிநபர் எதிர்ப்பாக மாறுகிறது. ஆனால் அடிப்படை மாற்றம் குறித்து சிந்திக்கிறோமா? அடிப்படை மாற்றம் என்றால் என்ன? அதற்குரிய ஒரு நூலைத்தான் தோழர் தணிகை செல்வன் அவர்கள் எழுதியிருக்கிறார். தத்துவார்த்த அடிப்படையில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.